ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். டெல்லி விசஸ் தமிழ்நாடு இது வெறும் பஞ்ச் அல்ல. 2026 தேர்தல் களத்துல திமுக கையில எடுத்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அஸ்திரம் தொகுதி மறுவரையறை என்னும் பெயர்ல டெல்லி வீசும் மழைக்கு எதிராக தமிழகத்துல கருப்பு புரட்சியை தொடங்கி வச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு. சரியா சொல்ல போனா ஒரு வாரமே மிச்சம் இருக்கக்கூடிய நிலையில களம் அனல் பறக்க தொடங்கிருச்சு. ஆனா வழக்கமா தேர்தல் களத்தில் ஒழிக்கும் உள்ளூர் குறைகளும் லோக்கல் பிரச்சனைகளும் இந்த முறை மிஸ்ஸிங். அதற்கு பதிலாக தெருவுக்கு தெரு திமுக மேடைகளில் ஒழிப்பது ஒன்றே ஒன்றுதான், டெல்லி விசஸ் தமிழ்நாடு. அறிவாலயத்தின் இந்த தேர்தல் வியூகம் மிகவும் தெளிவானது. ஆளும் கட்சி மீதான ஆட்சி இன்கம்பன்சி மெல்ல எட்டி பார்க்கும் போதெல்லாம் அதை திசை திருப்ப திமுக கையில் எடுத்திருக்கும் ஆயுதம் மாநில சுயாட்சி. நீட் தேர்வு, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, நிதி பகிர்வு என பட்டியலிட்டு தமிழகத்தின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருப்பது டெல்லி தான் என்கின்ற வியூகத்தை திமுக வெற்றிகரமாக கட்டமைச்சிருக்கு. நாமக்கல் டு நாடாளுமன்றம். நாமக்கல்லில் நேற்று கொழுந்துவிட்டு எரிந்த அந்த தீ வெறும் காகித எரிப்பல்ல, அது டெல்லிக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கை. கருப்பு சட்டை அணிந்து கையில் எல்லை பிரிவினை மசோதா பிரதியை எதிர்த்து ஸ்டாலின் காட்டிய ஆக்ரோஷம் 60களில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை ஏனோ நினைவூட்டியது. எங்கள் உரிமைகளை பறிக்க நினைத்தால் இது வெறும் ஆரம்பம்தான் என முதல்வர் முழங்க, அடுத்த சில மணி நேரங்களில் கோபாலபுரம் முதல் கடைக்கோடி கிளை அலுவலகம் வரை கருப்பு கொடிகள் படபடக்க தொடங்கிருச்சு. நாமக்கல்லில் ஸ்டாலின் என்றால் லோக்சபாவில் கனிமொழி. இன்று நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரை அனல் தெரிக்கும் வார்த்தைகளின் தொகுப்பு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு இதுதான் பரிசா? தென் மாநிலங்களின் குரவளையை நெரிக்க பார்க்கிறதா டெல்லி என அவர் கேட்ட கேள்விக்கு ஆளும் கட்சி தரப்பில் பதில் சொல்ல முடியாமல் மௌனமே பதிலாக இருந்திருக்கு. இதற்கு ஒரு நாள் முன்னதாக ஆர் ராசா தனது பாணியில் 100 முறை பொய் சொன்னால் அது உண்மையாகாதுன்னு டெல்லிக்கு எதிராக தொடுத்த தாக்குதல் சமூக வலைதளங்களை ட்ரெண்டிங் மெட்டீரியல். எங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைப்பது என்பது ஜனநாயகம் கிடையாது, அது சர்வதிகாரம் என ராசா எகிரியதில் தேர்தல் களம் இன்னும் சூடேறி இருக்கு. தாவேக தலைவர் விஜய் இது மாநில உரிமையை பாதிக்கும்னு அறிக்கை விட்டாலும் திமுக அந்த விவகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு களத்தில் குதிப்பதன் மூலம் ஒரே எதிரி டெல்லி தான் என மடை மாற்றுகிறது. டெல்லிக்கு அடிமை என்ற பின்பத்தை மீண்டும் அதிமுக மீது ஏற்ற இது ஒரு பொன்னான வாய்ப்பு. திமுகவின் இந்த மூவ் வெறும் அரசியல் அல்ல, அது ஒரு புத்திசாலித்தனமான தற்காப்பு ஆட்டம். தமிழகத்தின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் மூலவேர் டெல்லியில் இருப்பதாக வியூகத்தை திமுக மிக துல்லியமாக வரைஞ்சிருக்கு. நாங்கள் கொடுக்கும் 1 ரூபாய்க்கு டெல்லி திருப்பி தருவது வெறும் 29 பைசாதான் என்ற முழக்கம் பாமர மக்களிடமும் நமக்கு கிடைக்க வேண்டிய காசை மோடி அரசு தரவில்லை என்ற எண்ணத்தை ஆழமாக விதைத்திருக்கிறது. சமீபத்தில் நீட் விலக்கு மசோதா விவகாரத்தில் ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்காததை தமிழக மாணவர்களின் கனவை டெல்லி சிதைக்கிறதுன்னு உரிமை குரலாக மாற்றியதில் ஸ்டாலின் டீம் செம்ம ஸ்கோர் செஞ்சிருந்துச்சு. அதாவது உள்ளூர் குறைபாடுகளை பேச விடாம ஒரு பெரிய பூதத்தை காட்டி அதை எதிர்க்க நான் தான் சரியான ஆள் என தன்னை ஒரு பாதுகாவலனாக முன்னிறுத்துகிறார் முதல்வர். எல்லை தாண்டி வராதீங்கள் அப்படின்னு டெல்லிக்கு சொல்லும் அதே வேளையில நாங்கள் எல்லைக்குள்ளே இருக்கும் சிங்கங்கள் என தொண்டர்களை தட்டி எழுப்புகிறார் ஸ்டாலின். இந்த கருப்பு போர் 2026 மே 23 வாக்குப்பேட்டியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ.
சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.